மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி புதன் இவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு புத்திசாலித்தனத்தை, புத்தி கூர்மையை இயற்கையாகவே கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேண்டும் என்றாலும் அல்லது எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்றாலும் மிதுன ராசிக்காரர்கள் தான் அந்த பதிலை, அந்த தீர்வை கொடுப்பதில் முதன்மையானவர்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு பிரமாதமாக யோசனைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த யோசனைகளை இவர்களும் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தீர்வுகள் மூலம் இவர்களும் மேன்மை பெற முடியும். இது நாள் வரை இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். இதனால் இவர்களுக்கு பல விஷயங்களில் விரயம் என்பது ஏற்பட்டது. மேலும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்ததனால் இவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் என்றும் ஒரு லக்ஸுரி என்பதும் இதுநாள் வரைக்கும் கிடைக்காமல் போய்விட்டது. நிறைய விஷயங்களில், நிறைய இடங்களில் முதலீடு செய்த பிறகு அபிவிருத்தி என்பது ஏற்படாமல் கடன், அதனை அடைப்பதற்கு ஒரு கடன், அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் என்று கதறி கதறி கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் மிதுன ராசிக்காரர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது என்ன செய்ய போகிறது? 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருந்த ராகு என்பவர் இனி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். சனியின் வீட்டில் வந்து அமர்வதனால் அந்த வீட்டின் அதிபதி சனியை போல் செயல்படுவார். ஆனால் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருப்பதனால் பித்துரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் வம்சத்திலிருந்து இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதனால் நிறைய பெரிய மனிதர்களின் தொடர்பு, ஒரு நிறைய ஆலயங்களுக்கு செல்வது, ஆலயங்களை புதுப்பிப்பது, வெளிநாட்டுக்கு செல்வது, இளைய கலத்திரத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஏற்படுவது, தூரதேச பயணத்தின் மூலம் அனுகூலம் பெறுவது என்று பல மேன்மைகளையும் பல சிறப்புகளையும் இந்த ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். குறிப்பாக முதலில் அவர் குருவின் சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் மூலமாகவும், வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும், இவர்களது தொழில் மூலமாகவும் நிகரற்ற லாபமும் வெற்றியும் என்பது ஏற்படும். பிறகு ராகு சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு பாக்கியங்கள், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து அபிவிருத்தி என்பது ஏற்படும். அதையும் தாண்டி அவிட்ட நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு லாபஸ்தான அதிபதி மட்டுமல்லாமல் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்கள் இது நாள் வரை வாங்கி வச்சிருந்த அந்த கடன் என்பது இவர்களுக்கு நிவர்த்தியாகும். லாபம் என்பது மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் இது நாள் வரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கேது பகவான் எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல சாப்பாடு இருக்கிறது, நான் அதனை உண்ண மாட்டேன். ஒரு நல்ல லக்ஸுரி இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது, என்னால் அதனை ஓட்ட முடியவில்லை. ஒரு பெரிய லிவிங் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது, ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் உத்தியோகம் ரீதியாக வேறு ஒரு இடத்தில் போய் ஒரு சின்ன பேச்சுலர் அகாமடேஷனில் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து கேது வெளியே வந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வந்து அமர இருப்பதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பதை இந்த கேது பகவான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம், வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, வரவேண்டிய பேமெண்ட் எனக்கு வரும், மேலும் அரசாங்க ஒப்பந்தம் அல்லது அரசாங்க வேலை வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்று எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். கேது பகவான் முதலில் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது
பிறகு பூர நட்சத்திரத்தில் வரும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையும். வேலை வாய்ப்பு அதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக வெளிநாடு சென்று படித்து ஏராளமான பணத்தை நான் வட்டியாக கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த சுமை என்பது குறையும். பிறகு மக நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது சகோதரர்கள் ரீதியாகவும் அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் வரை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம், சில சிக்கல்களை இப்பொழுது சட்ட ரீதியாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எதையோ இழந்தது போல், எதையோ விட்டு கொடுத்தது போல் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் இனி தைரியமாக வீரியமாக அனைத்து விஷயங்களிலும் முதன்மை பெற வேண்டும் என்று ஒரு முன்னோடிகளாக திகழக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அமர்வார்கள். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒரு நல்ல அனுகூலமான பலன்களையும் பாக்கியங்களையும் வெற்றியையும், இதனால் வரை இழந்த விஷயங்களை மீண்டும் கையில் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு பரிகாரம் என்று வரும் பொழுது செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்காவை வழிபடுவது, ராகவேந்திரரை வழிபடுவது, மகான்கள் வழிபாடு வியாழக்கிழமை செய்வது என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மிதுன ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில இருந்து 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். பொதுவா மிதுன ராசிக்கு 10ல ராகு இருக்கும் பொழுது தொழிலை கொடுத்திருப்பார். தொழில் ரீதியாக நிறைய மனிதர்களுடைய தொடர்பு, தொழில் ரீதியாக நிறைய நாலேஜ் கொடுத்திருப்பார். ஆனா இருப்பினும் அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த காலங்கள்ல. அதே போல நாளில் கேது இருக்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடு, தாய்க்கு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகள், தாய் ரீதியான சில பிரச்சனைகள், அதே போல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 3இல் கேதுவும் அதே போல 9இல் ராகு வருகிறார். எப்பவுமே ராகு கேதுக்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல நல்லா இருந்தா நல்லா இல்லாம செய்வாங்க, நல்லா இல்லாம இருந்தா நல்லது செய்வாங்க அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு வருது. யாருக்கெல்லாம் அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துல பிரச்சனைகள், பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருந்தால் நிச்சயமாக அதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது இது எல்லாமே இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா இப்ப அது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்தை வந்து பிரச்சனை பண்றது, சொத்து சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி பெருசு பண்றது, இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. 9இல் ராகு இருந்தால் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, அதுவும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில படிப்பு தடையாக இருந்தாலும் கூட அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு உயரத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குரு கிடைப்பாருங்க. இத்தனை நாளா வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குரு கிடைக்கல, யாருமே எங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யறதுக்கு ஆள் இல்ல, ஒரு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு துணையாக ஏதாவது ஒரு உறவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், மூத்த சகோதரருக்கு வளர்ச்சி, உங்க ஜாதகம் மூலமா இங்க இருக்கக்கூடிய ராகு மூலமா மூத்த சகோதரனுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துறது, அல்லது ஒரு இடத்துல இப்ப இருக்கிறோம், இந்த இடத்துல எங்களுக்கு வளர்ச்சி இல்ல, ஜாதகத்துல பூர்வீகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, பூர்வீகத்துல இருந்து வெளியூரோ அல்லது வெளிநாடோ போலான் இருக்கோ, அதற்கு எல்லாமே தடையாயிட்டே இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு பூர்வீக ஸ்தானத்துல இருந்து வெளியேற்றுவதற்குண்டான வாய்ப்பும், இருக்கின்ற இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறோம், இன்னொரு நாடு போறோம், இப்ப இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இந்த வேலை வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கு, இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை செய்யும் போது அதனுடைய சம்பளம் அதிகமா இருக்கும், அங்க போலாமா
அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஒரு இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது அதுல ஒரு நல்ல பண வரவு, ஒரு நல்ல லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ராகு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். அதே போல தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், ஒரு நிம்மதி, சிறு வயசுல எல்லாம் நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே இப்ப கிடைக்காம இருந்தாலும் கூட அதெல்லாமே இந்த 1.5 வருட காலங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், அதன் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இப்பவே நிறைய ப்ராசஸ் போயிருக்கும். படிப்புக்கு உண்டான ப்ராசஸிங் போயிருக்கும், திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா வெளிநாடு போலாம், வெளியூர் போலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான, ஏன்னா இத்தனை நாள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பணம் கொடுத்து ஏமாந்து இருந்தாலும் கூட இப்ப அது எல்லாமே அந்த ஏமாற்றத்திற்கு உண்டான ஒரு நல்ல, அதெல்லாமே விட்டு விலக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நபர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி இப்ப அது கூட உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ கல்யாணம் ஆகாம இருக்கா, இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக திருமணம் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான் இருக்கோம், பண்ணலாமா? தாராளமாக 7ஆம் இடத்தை ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது பார்ட்னர் நீங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சில மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல ஏதாவது திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்குது, பணம் போறது வரதுல தெரியாம இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட அது எல்லாமே காட்டி கொடுத்து விடுவார் அப்படிங்கறதா இந்த ராகுவினுடைய முழுமையான பலன். 7ஆம் இடங்கிறது வியாபாரம் சொல்றோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வியாபாரத்துல எதுவுமே செழிப்பே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலத்துல நல்ல செழிப்பு, நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி மீண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுகள் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது கேது. இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதி சொல்றோம். கேது இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா தர்ம விதின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல போய் இருக்கிறார். அப்போ அள்ளி அள்ளி தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கிறது காதுன்னு சொல்றோம். அப்ப அந்த காது அப்படிங்கிறது கேது வந்துங்க எப்பவுமே இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக எடுத்து கொடுக்கக்கூடியவர். தெய்வ வசியங்கள், தேவதை வசியங்கள் இதெல்லாம் கேது இல்லாம நடக்காது. கேதுதான் மந்திரம், சாஸ்திரம், கேதுதான் மந்திரங்கள் ஓதுறது, கேதுதான் மந்திரத்தை உருவேத்தி ஜபம் பண்ணி அதை மிகப்பெரிய இப்ப எல்லாம் பாத்துட்டீங்கன்னா 1,00,000 தடவை உருவேத்துறது, 10 லட்சம் தடவை உருவேத்தி அதை செயல்படுத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த கேதுனுடைய ஆதிக்கம் இல்லாம நடக்காது. இப்ப உங்களுக்கு 3இல் கேது வரும்பொழுது நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார். தேவதை வசியங்கள் உங்களுக்கு யாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப இங்க போகாத, இதை செய்யாத, இது நல்லது இல்ல, இது நல்லது, இவங்களை போய் பாரு, இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லது நடக்கும், இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உனக்கு இங்க நல்லா நடக்காது அப்படிங்கறதெல்லாம் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மைண்ட்ல உட்காந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 1.5 வருஷம் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து கரெக்டா நீங்க செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தியானம், யோகா இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த 1.5 வருஷம் செய்வீங்க. அதன் மூலமாக உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறது, அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் அதிகமா எடுக்க தோணும், ஜிம்முக்கு போலான்னு தோணும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது ஜிம்முக்கு போறது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே அங்க கேது இருக்கிறதுனால இதெல்லாமே விடுபட்டு இருந்தாலும் கூட மீண்டும் அதுல எல்லாமே போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அல்லது போகாம இருந்தீங்கனாலும் கூட புதியதாக கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்துக்கு கேது மிகப்பெரிய ஒரு யோகம். அதே போல 9ல ராகு இருக்குதுன்னா நம்ம தந்தைக்கு தோஷம்னு சொல்லுவோம், 3ல கேது இருக்குதுன்னா இளைய சகோதரருக்கு தோஷம்னா நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. இது ரெண்டும் மிகவும் ஒரு நல்ல பிளேஸ். ராகு கேதுகளுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். ஆனா அந்த ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவார் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப யாரெல்லாம் இடமாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்கள்ல பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இருக்கும். அப்படி இல்லாம இருக்குதுன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. 3ஆம் இடம் அப்படிங்கிறது அள்ளி 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 தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். எங்கெங்க எங்களுக்கு இப்பதான் கையில காசே இல்லை, நீங்க எங்க போய் தானம் பண்ண சொல்றீங்க, எங்களுக்கே யாராவது தானம் பண்ணணுமே, அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நீங்க உங்களுடைய மைண்ட் வைஸ் புரியுது. இருப்பினும் எது வந்தாலும் மிதுனம் ஜெயிக்கத்தான் போகுது. மிதுனத்தை போல மற்றவர்கள், அதாவது மிதுன ராசி எல்லாரும் வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுற ராசி. அடுத்தவங்க வாழ்றாங்களா
அவங்க வாழ்றதோ அது நீங்க கொடுத்து அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடையும். அந்த சந்தோஷம் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போல கேது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னே தெரியலையே, ஏதாவது ஒண்ணுல போய் டக்குன்னு சிக்கிடுறது, யோசிக்காம முடிவு பண்றது, இதெல்லாமே பண்ண வச்சிடும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. ஆனா இருப்பினும் ஞானத்தை கொடுத்து விடுவார். அதீத ஞானம், ஆன்மீக வழிபாடு, இறை பயணம், தீர்த்த யாத்திரை, இது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்துத்தான் தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது லக்னத்தை கேது பார்த்தால் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிறத புள்ளி விவரமா சொல்லக்கூடிய குணத்தையும் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் நிச்சயமாக கேது கொடுப்பார். 5ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்ளுது. அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பிறக்கும். ஆபரேஷன் பண்ணணும், டெஸ்ட் பேபி இருக்கு, இது போல நிறைய மெடிக்கல் ரீதியான ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது, நிறைய மெடிக்கல் ரீதியா எதெல்லாம் மைனஸ் இருக்குதோ அந்த மைனஸ் எல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த கேது கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்றதுனால குல தெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குல தெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப வருஷமாச்சுங்க குலதெய்வ கோயிலுக்கு போய், நாங்க ஒரு ஊர்ல இருக்கிறோம், குலதெய்வம் ஒரு ஊர்ல இருக்குது, போய் பார்க்கணும்னு தோணுது, அங்க போய் ஏதாவது பூஜை இது பண்ணிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, குலதெய்வ கனவுல வர்றது, இதெல்லாமே நடக்கும். இந்த காலகட்டங்களில் தெய்வங்கள கனவுல வரும், குலதெய்வ கனவுல வரும், எல்லாமே வரும். அப்ப அதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்குன்னா கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அல்லது குடும்பம் ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்னா குடும்பம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஜாக்பாட் யோகம், இதெல்லாத்தையும் இந்த கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வது, அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், என்ன சேஃப்டி பண்ணலாம், என்ன படிக்க வைக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உயரத்துக்கு கொண்டு போகலாம், அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் இந்த 1.5 வருஷம் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதற்கு உண்டான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு உண்டான ஓட்டம் உங்களை கண்டிப்பாக நீங்க ஓடி அதை ஜெயிக்கக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க மூலமா உங்க குழந்தைகளும் ஜெயிப்பாங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. ராகுவும் கேதுவும் இந்த வருடம் ஒரு இடமாற்றத்தையும் ஒரு வீடு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அந்த மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சியும் உண்டு. தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்குது. ஏன்னா லக்னத்திலேயே உங்க ராசிக்குள்ளேயே குரு வரப்போகிறார். அந்த குருவை கேது பார்க்க போகுது. அப்ப என்னாகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க நினைக்கிறது தெய்வ அனுகிரகத்தோட, தெய்வத்தினுடைய துணையோட நீங்க செய்வீங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். ஸ்ரீ குருபியோ நமஹா. நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு ராகுகேது பயிற்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கான பலன்கள். மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்களை இப்போ விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே குரு பகவான் இப்போ பயிற்சியாகி வரார். இப்போ மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானுடைய அமைவு இருக்கிறது. இப்போ மார்ச் மாதம் தான் அவர் பெயர்ந்து 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ராகு 10லிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். அதே போல் கேதுவுடைய பயிற்சி 3ஆம் இடத்திற்கு இருக்குது. சரி, இது என்ன மாதிரியான பலன்களை உங்கள் ராசி லக்னத்திற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடங்களுக்கு படுறது. இப்போது இந்த குருவுடைய அமைவுக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எப்படின்னா, குருவினுடைய பார்வைப்படும் இடங்களில் தான் இப்போ ராகு உட்கார்ந்துருக்கார். அப்போது குரு பகவானுடைய 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வை ராகு மேலே படுறது. அப்போ என்ன ஆகும்னா, ராகு உங்களுக்கு ஏதாவது பாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் கூட குரு பார்வையினால் அது ஓரளவு உங்களுக்கு நன்மையாக முடியும். 9ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை பதிகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அடுத்த குரு பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது அதை விரிவாக பார்க்கலாம். இருந்தாலுமே ராகுவுக்கு திரிகோணத்தில் குரு உட்கார்ந்துருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்குமே அது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது சுப பலன்களை கொடுக்கக்கூடியது. ஏன்னா ரொம்ப இயற்கையான சுபகிரகங்களில் குரு பகவான் ஒருத்தர். அதனால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே சுபத்துவம் வாய்ந்தவை. உங்களுக்கு அவர் உங்கள் லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருந்து வேலை செய்தால் கூட அவருடைய பார்வை பலன் மூலமாக நல்லது கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ ராகு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன தரப்போகிறார்? 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய பித்ருஸ்தானம், அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய உயர்கல்வியை குறிக்கக்கூடியது, உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையை குறிக்கக்கூடியது, அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு போகிற அந்த முயற்சிகள்,
உயர்நிலை கல்வி, அப்புறம் திருமணம் இதுவாக இருந்துச்சுன்னா மறுமணம், அதற்கு உண்டான ஒரு இடம் எல்லாமே 9ஆம் இடம் தான். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு அருமையாக எடுத்து கொடுக்கக்கூடியது 9ஆம் இடம். 5ஆம் இடம் 9ஆம் இடத்தை வச்சு தான் நமக்கு வந்து எந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய பரம்பரையை, உங்களுடைய டிஎன்ஏ பற்றி விஷயங்களை சொல்லக்கூடியது எல்லாமே இந்த 5, 9ஆம் பாவங்கள் தான். உங்கள் அப்பா யார், நீங்கள் யார், இதெல்லாம் 9ஆம் இடம் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த 9ஆம் இடத்திற்கு உண்டான சனி வந்து 10ல் போய் உட்காந்துருக்காரு, அது நல்லதா? அஷ்டமாதிபதியான சனி வந்து 8, 9க்கு உண்டானவர் 10ல் இருக்கார். அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்களை அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். அப்போது கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துலேயே போய் உட்கார்ந்துருக்கும் போது தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து இந்த தடவை பண்ணிக்க முடியும். இப்போ ராகு உட்கார்ந்துருக்கும் போது ராகு தான் இருக்கக்கூடிய பின்க்கு உண்டான 3 இடங்களையும் 3வது பாவகத்தையும் பின்னாடி 3வது பாவகத்தையும் அவர் இயக்குவார். அப்போது இப்போ ராகு வந்து 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 11ஐயும் இயக்குவார், அதே போல் 7ஐயும் இயக்குவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து திருமணத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர்கள் எல்லோருமே அந்த டிவோர்ஸுங்கிறத நோக்கி போய் அது முடிஞ்சு மறுமணம் கட்டாயமாக ஆகிடும். 1.5 வருடங்களுக்குள்ளே அதற்கு உண்டான பிராப்தம் இருக்கும். ஏன்னா கன்ஃபார்ம்டாக குரு பகவானும் 5, 7, 9ஐ பார்க்கிறார். அப்போது அந்த மாதிரி மறுமணத்திற்கு இப்போ ரெடியாக இருக்குது, எல்லாம் முடிகிற நிலைமையில் இருக்குன்னா கட்டாயம் முடிஞ்சு கல்யாணமும் ஆகிடும். குழந்தை பிறப்புக்கும் சாதகமான காலம் இது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துலையும் படுறது. பூர்வீக விஷயங்களில் என்னெல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அது எல்லாமே சரியாகி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய காலம். ஏதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இருக்கா, அது எல்லாம் சாதகமாக முடியும். ஏன்னா லாபஸ்தானத்தை ராகு பார்க்கும்போது அதையும் அவர் இயக்குவார், அதுவும் நல்ல பல மடங்கு பெருகும். அப்போ நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ வெளிநாட்டு முயற்சி, வெளி மாநிலத்தில் போய் நான் வந்து வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அங்கே தான் நான் போய் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அது எல்லாமே உயர்வாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் நல்ல அவங்களுடைய முயற்சி எல்லாமே நல்ல விதமாக பலிதமாகி அவங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் நடக்கும். ஏன்னா ராகுவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் 7ஆம் இடத்துக்கும் இருக்குது, 11க்கும் இருக்குது. அப்போ 7ஆம் இடத்திற்கு உண்டான விஷயங்களையும் அவர் வந்து விருத்தி பண்ணி கொடுப்பார். பல பேருக்கு அவருடைய மனதுக்கு பிடித்த காதல் திருமணமாக இது அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளோட வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, முயற்சிகள் நல்லா இருக்கும். இதில் என்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும்? உங்களுடைய ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் நிலப்புலன்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன, அதாவது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அந்த விஷயம். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய முயற்சிகளை வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக்குவார். 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம். நம்மளுடைய மூமெண்ட், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் போகிறோம் இல்லையா, சிறுதூர பிரயாணத்தை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம் தான். அப்போ அங்கே கேது உட்கார்ந்துருக்கும் போது அதை சுருக்குவார். ஏதாவது ஒரு பிளான் வச்சுட்டு நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல் முயற்சி 2ஆம் முயற்சியிலே அது நடக்குமானா இல்லை, 4-5 தடவை அலைய விட்டு தான் வேலை நடக்கும். அப்போ அதில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போது ஒரு குறுகிய காலத்திற்கு குரு பகவான் வந்து அதிசாரத்தில் கடகராசிக்கு வரார். உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு வரும்போது அவருடைய பார்வை பலன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த விஷயத்தையும் அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பார். அப்போது கேது மட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு சுமாரான இடத்துல இருக்கார். இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து ராகு நற்பலன்களை கொடுத்தாலும் அப்பாவுக்கு வந்து உடம்புல ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக சரியாகக்கூடிய நிலைமையில் இருக்கும். இல்லை அப்பா வந்து சாதாரணமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் தொந்தரவுகளையும் கொடுக்கும். அதுவும் ராகு பண்ணும். இருக்கக்கூடிய நிலைமையை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த ராகு கேதுக்களுக்கு உண்டு எப்பயுமே. சரி, இப்போ கேது பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு உங்கள் முயற்சிகளை தாமதப்படுத்துவார், தடை தாமதங்களை உண்டாக்குவார். நம்ம மனசில் வந்து ஒரு உத்வேகத்தோடு இது நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ அதை மட்டும் நம்ம என்றைக்குமே விடாமல் ஒரு விஷயம் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை, நான் 5 தடவை கூட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நடக்கும். ஏன்னா ராகு 9ல் உட்கார்ந்துருந்தா கூட பொதுவாக வந்து 9ல் ராகு உட்காந்துக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. 3, 6, 11 தான் விசேஷமான இடங்கள். ஆனால் 3ல் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு எதையோ அப்படி உங்களை புஷ் பண்ணி கொண்டு போக வைப்பார். ஏன்னா சர்ப்பகிரகங்கள் 3, 6, 11 இருக்கிறது நல்லது. ராகு இப்போ 11 இயக்கும் போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ கேதுவும் அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் இயக்குவார், லக்னத்தையும் இயக்குவார். அப்போ நான் குலதெய்வ வழிபாடு ஜாஸ்தி பண்ணுங்க. அது ஒன்றை நீங்கள் பண்ணினீங்கனாலே ஏதோ நம்மளை அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற ஃபீலிங் வந்து உங்களுக்கு மாறும். இளைய சகோதர வகையிலும் நிறைய கொஞ்சம் மனசாபங்கள் வரதோ இல்லை அவங்கள பற்றின கவலைகள் நமக்கு தோணுறதோ இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதே போல் எந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறதா இருந்தாலும் பத்திரப்பதிவு, ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறதுனா அவங்களுக்கு இதை செஞ்சு தரேன்
தரேன்னு சொல்கிறதோ, நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி நாமினியாக சைன் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே இப்போ செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ராகு கேதுன்னு இவர்களை மட்டும் பார்க்காம குரு எங்கே இருக்கார், சனி பகவான் எங்கே இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எப்பயுமே ஒரு பெயர்ச்சி பலன் நம்ம எடுக்கும்போது நமக்கு சாதகமான கிரகங்கள் எவை, அவைகளுக்கு குரு பார்வை இருக்கா, அதுதான் சூப்பர். நமக்கு பாதகமான இடங்கள் எவை, அதுக்கு குரு பார்வை இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இப்போது 6ஆம் இடத்திற்கு வந்து இப்போ குரு பார்வை படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் வலுப்படுத்தினார்னா, ஒரு பாவகம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு காயினுக்கு 2 சைடு மாதிரி அதுக்கு 2 பலன்கள் உண்டு. 6ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய ருணரோக சத்ருன்னு சொல்லும்போது உங்களுடைய வியாதியை குறிக்கும், கடனை குறிக்கும், உங்களுடைய எதிரிகளையும் குறிக்கும். அதே நேரத்தில் புதிய வேலை வாய்ப்பையும் அதுதான் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட் கிடைக்கிறதையும் சொல்லுவோம். இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் ஜெயிக்கிறதையும் சொல்லுவோம். அரசு வேலை கிடைக்குமாங்கிறது சொல்லும். இது எல்லாமே 6ஆம் இடம் சொல்லும். அப்போது நம்ம ஜாதகத்தில் எது வலு, இங்கே இருக்கிற கிரகங்கள் வந்து நமக்கு ஃபேவரபுளான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பார்க்கணும். இந்த கோல்சார பலன்கள் நம்ம எல்லாம் சொன்னாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்கிறது தான் வந்து இதை நிறைய எடுத்து பேசும். இப்போ இந்த குரு நல்ல இடத்துல இருக்கார், ராகு நல்லா இருக்காருன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன தசை நடக்கிறது, 6-8 அவங்க இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து தான் இந்த நற்பலன்களோ அசுப பலன்களோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால் இந்த மிதுன ராசிக்கு உண்டான இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் வந்து ஓரளவு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. நிறைய மாற்றங்கள் வரும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. புதிய புதிய மனுஷங்களை சந்திப்பீங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் ஓகே இது நம்ம பார்க்குறது கரெக்ட் உண்மைதானா, நம்ம கண்ணுக்கு புலப்படுறது உண்மைதானா, இதை நம்ம எடுத்துட்டா ஓகே தானாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் அப்புறமா அதில் கமிட் பண்ணிக்கோங்க. பணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பெரிய கமிட்மெண்ட் யாருக்குமே கொடுக்காதீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலை கொண்டு போய் கொடுத்துரும். உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு கேது மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 9ஆம் இடத்து ராகுவும் 7ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால எப்பயுமே 7க்கு வந்து ராகு தொடர்பு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களில், புதிய முதலீடுகளில், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அருகில் உள்ள ஜோதிடர்கள்கிட்ட. அதன் மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார். இவங்க வந்து ஏகப்பட்ட டென்ஷனான நேரம் இது. இவங்க வந்து சுயமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் சுய சிந்தனை கூடாது. நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம், நம்ம சாய்ச்சிருவோம் அப்படின்னு நினச்சி செயலாக்கம் பண்ணுறதுங்கிறது தப்பு. ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் விரைவாக ஒரு விஷயத்தை வந்து கைக்கொள்ளணும்னா யாராவது தன்னுடைய அனுதாபிகள் சொல்கிறத கேட்கணும், தான் வீட்டில் சொன்னதை கேட்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டுட் இருக்கணும். யார் சொல்கிறதையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டு இது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இவர்கள் ஒரு விஷயத்தை தொட்டுட்டாங்கன்னா அது சில பிரச்சனைகளை கொடுத்துரும். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு இது வந்து 10ஆம் வீடு தர்ம ஸ்தானத்தில் சனி நிற்கிறார். அவங்க மிதுனத்துக்கு வந்து தர்மம் சரியா கர்மம் சரியான்னு கேட்கக்கூடிய காலம் இது. இந்த ஆண்டு இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. ஏன்னா 10ல் சனி, கர்மச்சனின்னு அதுக்கு பேர். அல்லது அவருடைய குடும்பத்தில் வயதானவர்கள் உங்களுக்கு வந்து கர்மங்கள் செய்ய வேண்டிய ஆண்டாக இது இருக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, 4ஆம் வீடு இங்கேருந்து பார்க்கும் பொழுது அந்த மிதுனத்துக்கு 1, 2, 3ல் கேது வர்றார். அந்த 3ஆம் இட கேது வந்து நல்லது. ஆனால் இருந்தாலும் அவருடைய மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது. மனசை வந்து நிலைப்படுத்தி கொள்ளணும் அவங்க யார், மிதுனராசி மையன்பர்கள். அதே போல் குரு வந்து மிதுனத்தில் இருந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து ஜனசித்தம பாதை கிட்டத்தட்ட 7ஆம் வீட்டை அவர் அங்கேருந்து பார்க்குறார். அப்போ அந்த 7ஆம் வீட்டை பார்ப்பது என்பது வந்து குடும்ப ரீதியாக சில குழப்பங்களை தர வேண்டிய ஒரு இது. குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்க அனுசரித்து போகணும். மிதுனராசி மையன்பர்கள் அனுசரித்து போலேன்னா கணவன் மனைவிக்குள்ளாகவே சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் குரு வந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீடு குருவுடைய வீடாக போயிடுது. அதனால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனால் அனுசரித்து போலேன்னு சொன்னால் அது வம்பாக பழக்காக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகளை பண்ணி தருவாங்க. அப்படி நம்ம தெளிவாகவே சொல்லலாம். 1. 2வது இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா 7, 8, 9ஆம் வீடு. 9ல் வந்து ராகு இருக்கார். பயணங்களை கொடுப்பார். ஆனால் அதனால் பிரயோஜனம் இருக்காது. அதனால் இந்த முறை வெளிநாடு போகிறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், புதுசாக எதையும் மிதுனராசி அன்பர்கள் புதிதாக எதையாவது செய்ய நினச்சா சிந்தித்து செயல்படணும்.
ஏன்னா அதில் வந்து நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ராகு வந்து பெருமாண்டத்தை காமிப்பார், ஆனால் அதில் வந்து 9ல் இருக்கிறனால பெரிய லாபத்தை தரமாட்டார். அதெல்லாம் வந்து அவங்க போட்ட அவங்களுடைய முயற்சிகள்லாம் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதுனராசிக்கார அன்பர்கள் புதிதாக எதை செய்தாலும் அதில் ரொம்ப நின்று நிதானிச்சு பண்ணணும், இல்லைன்னா நஷ்டத்தை பார்ப்பாங்க. ஆகவே குழந்தைகள் அதே மாதிரி தான், படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஒரு முறைக்கு 2 முறை மனப்பாடம் ஆகாது. இந்த முறை அதில் கஷ்டப்பட்டு உட்காந்து நேர்த்தியாக படித்தாங்கன்னு ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணால் தான் அது நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய இந்த வேலை இந்த ஆண்டுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். மிதுனராசி என்பவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக சில விஷயங்களை செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஆண்டை நடக்க முடியும். இல்லாவிட்டால் அதுக்கான நஷ்டங்களையும் அவர் சந்திக்க நேரும்னு உறுதிப்படுத்திக்கலாம். அதில் மார்க்குன்னு பார்க்கும்போது 100 விழுக்காடு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு நாம் ஒரு 40% தான் மார்க்கு தர முடியும். ஆகவே இந்த ஆண்டு இவர்களுக்கு தெய்வ பக்தியாலும் தெய்வ பலனாலும் இவங்க வந்து தன்னை வந்து சரி பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு வந்து 5ஆம் வீடு பார்க்கும் பொழுது சுக்கிரன் ஸ்ரீரங்கம் போய் இவங்களுக்கு உண்டான பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் தாயாருடைய அருளால் இந்த ஆண்டை இவர்கள் இனிமையாக கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிப்போம்.